ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து ஒரு வேலை செய்யறாங்க. அதுக்கு எங்களுக்கு 550 ரூபா சம்பளம் கிடைக்குது. ஏ மற்றும் பி பார்த்தோம்னா 7/11 வேலையை செய்து முடிக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற வேலையை சி செய்து முடிப்பாரு. அப்போ சிக்கு எவ்வளவு தொகை, இந்த 550 ரூபாயில இருந்து சிக்கு எவ்வளவு தொகை போகுதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா நம்ம ஒரு வேலைன்னு வச்சுக்கோம். அதுல இருந்து இந்த ஏபி வேலையை மைனஸ் பண்ணோமா 7/11. அப்போ 4/11. இப்போ சிக்கான வேலை பார்த்தோம்னா 4/11. ஸோ நம்ம ரேஷியோ எடுத்தோமா ஏ பிளஸ் பி வேலை பார்த்தோம்னா 7/11. அதே மாதிரி மீதி இருக்கிற சி பார்த்தோம்னா 4/11. அப்போ இதை கேன்சல் பண்ணுமா 7:4 பங்குல இந்த அமௌண்ட்டை பிரிக்கணும். நமக்கு தேவை சியோடைய அமௌண்ட் மட்டும். இது வந்து ஏ பிளஸ் பி, நமக்கு தேவை சியோடைய அமௌண்ட் மட்டும். அப்போ 4 இன்ட்டு இந்த 550 டோட்டலா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 7 + 4 11. இங்க கேன்சல் பண்ணா 5, 4 இன்ட்டு 50 200 ரூபா. அப்போ சிக்கு பார்த்தோம்னா தனியா 200 ரூபா அந்த அமௌண்ட் போகும்.